அப்படின்னு இந்த ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைப்ரரிங்கிற இந்த டேபுக்கு போயிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்குடைய ஒன் யூஐ, நத்திங் ஓஎஸ், அப்புறம் கூகுள் பிக்சல் மாதிரியான ஸ்டைல்ஸ் ஆஃப் லாக் ஸ்க்ரீனை வச்சுருக்கேன். இதை புது லாக் ஸ்க்ரீனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வேறு பேக்ஸ் அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில், யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸில் நீங்கள் உங்களுக்கு ரெடிட்லலாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்ஸ்டாலுங்கிற இந்த ரைட் சைட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில பேக்ஸ் வந்து கிடைக்கும் டவுன்லோட் ஃபோல்டரில். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த 2வது ஃபைலை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது இம்போர்ட் ஆகி இது வந்து மினிமலிஸ்டிக்காக வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, திருப்பி இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. இதுதான் அந்த ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ, இப்போ எக்ஸாம்பிள் கூகுள் பிக்சல்னால் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லோட் ஆகி இப்படி எடிட்டிங் ஆப்ஷன் உள்ளே வந்துடும். ஃபஸ்ட் டைம் வரனால கொஞ்சம் லேட் ஆகுது. உங்களுக்கு இப்படி வந்துடும். ஸோ வேரியஸ் டேப்ஸ் இருக்கும், நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். செட்டிங்ஸ் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு அந்த செட்டிங்ஸ்ன்னு இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா வேரியஸ் ஆப்ஷன்ஸை இங்கேயே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இங்கே 3 கிளிக் பண்ணி எனேபிள் லாக் ஸ்க்ரீனுங்கிற இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா போதும். உங்களுடைய கஸ்டம் லாக் ஸ்க்ரீன் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ உங்கள் ஃபோனில் இருக்கிற அந்த லாக் ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை வச்சு நீங்கள் ஃபன் பண்ணிக்கலாம். இது கேடபிள்யூஜிடி அந்த விஜிட் மேக்கர்ஸ் அந்த மேக்கர்ஸோடையது தான். ஸோ சேஃபானது தான். நிறைய தேர்ட் பார்ட்டி ப்ளக்கின்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரே ஒரு விஷயம், இது வந்து ஃப்ரீ கிடையாது. கஸ்டம் ப்ளக்கின்ஸை யூஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியம் காசு கட்ட சொல்கிறேன். ஒரு 300 ரூபா கிட்ட வருது. பட் அதை கட்டிட்டிங்கன்னா உங்களால் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்டு கஸ்டமைசேஷன் டு த நெக்ஸ்ட் லெவல். ஐஃபோன் யூசர்ஸ்